அப்படி பாக்குறீங்க? வேணா சூர்யா. எனக்கு வேணுமே. விரதம் இருக்கணும்ல. அதான் பௌர்ணமி விரதம்லாம் முடிஞ்சிருச்சுல. வேண்டாம் சூர்யா, இது தப்பு. என்ன தப்பு? அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நம்ம விரதம் இருக்கணும். காயத்ரி, கனவா? அப்பா கூப்பிடுறாரு. ஒருவேளை தேவி வத்து வச்சிருப்பாளோ? அப்பா. என்ன சேகர், உன்னை என்ன வேலைக்கு அனுப்பி வச்சா? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. தேவி ஏதோ சும்மா சொல்லியிருப்பா. டேய், நான் உன் அப்பன்டா. உன் வயசுல உனக்கு மேல நான் இருந்தவன். பௌர்ணமிக்குள்ள அந்த மரகதலிங்கத்தை எடுத்து தரேன்னு வாக்கு கொடுத்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நேத்தோட பௌர்ணமி முடிஞ்சு போச்சு. எனக்கு வாக்கு தவறுனா சுத்தமா பிடிக்காது. அது பெத்தவனா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி. நானும் அந்த மரகதலிங்கத்தை எடுக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. மொத வாட்டி எடுக்க போகும்போது அந்த காயத்ரி வந்து தடுத்தா. ரெண்டாவது வாட்டி அந்த கோயில் குருக்கள். மூணாவது வாட்டி யாருன்னே தெரியலப்பா, ஒரு வயசான கிழவர் வந்து தடுத்துட்டாரு. நாலாவது வாட்டி ஊரே வந்துருச்சு. என்னன்னே தெரியலப்பா, இந்த மாதிரி தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு காரணம் சொல்றவனை பிடிக்காது சேகர், காரியத்தை முடிக்கிறவனை தான் பிடிக்கும். அப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. எதுக்கு? அந்த காயத்ரி கூட குடும்பம் நடத்துறதுக்கா? ஐயோ இல்லப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பாய மூடுறா. உங்க அப்பனுக்கு வயசாயிடுச்சு, வீட்டுக்குள்ளேயே சும்மா உட்காந்துருக்கான்னு நினைச்சியா? தேவி சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா. உனக்கே தெரியாம நம்ம ஆளுங்க உன்னை சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையாயிரு. சரிப்பா. இத பார் சேகர், இந்த உலகத்துல இருந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே சீக்கிரம் அழிஞ்சதுக்கு காரணம் பெண்ணாசைதான். நீயும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துடாத சேகர். உன்னால மரகதலிங்கத்தை எடுக்க முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா கிளம்பி வந்துடு. புரியுதா? அப்பா, எனக்கு எப்படியாவது ஒரு வாரம் டைம் கொடுங்கப்பா. என்னால முடியலனா நானே வந்துடுறேன். சரி, உனக்கு கடைசியா இந்த வாய்ப்பை தரேன். ஒரே ஒரு வாரம் தான். சரிப்பா. டேய் சேகரு, விஷயம் அப்பா கதைக்கு போயிடுச்சு. இதை பாரு, இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்கலனா அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு. அந்த மரகதலிங்கத்தையும் எடுக்கணும், அதே நேரம் அந்த காயத்ரி கூடவும். சார், அந்த பொண்ணு தங்கியிருந்தது இந்த வீடு தான் சார். வீடு பூட்டியிருக்க, சாவி யார்கிட்ட இருக்கும்? அதான் சொன்னனே சார், அந்த ஹவுஸ் ஓனர் டவுனில் செட்டில் ஆகிட்டாருன்னு. ஒரு கல்லெடு. சார் என்னங்க சார்? சார் 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 சார், ஆள் இல்லாத வீட்டில் பூட்டு உடைக்கிறது தப்பு இல்லைங்களா சார்? தப்பு இல்லை சார், போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் உடைக்கிறதுல தப்பே இல்லை சார்.
லக்ஷ்மிமா, இப்படி அழுது அழுது என்னமா ஆக போறது? இல்லங்கய்யா, என் பொண்ணுக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு நினைச்சு நாள் தான் தள்ளிக்கிட்டு போகுதே தவிர அவளுக்கு எந்த நல்லது நடக்கிற மாதிரி தெரியல. சேச்சே, ஏமா அப்படிலாம் நினைக்கிறேன்? இந்த பிரபஞ்சத்துல எது நடந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தமும் காரணமும் கண்டிப்பா இருக்கும். நாம நினைக்கிறது மட்டுமே நடந்துட்டு இருந்தா அப்புறம் பகவான் எதுக்குமா? நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிற பேராசக்காரி நான் இல்ல குருக்களையா. ஆனா சராசரியா நடக்க வேண்டிய விஷயங்க கூட நடக்க மாட்டேங்குது. அதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உங்களுக்கு காயத்ரி பத்தி முழுசா தெரியாது. அவ இது வரைக்கும் வாழ்க்கையில படாத கஷ்டம் இல்லையா, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அம்மா, கடவுளுக்கு காயத்ரிய ரொம்ப பிடிக்கும் போல இருக்குமா. அதனாலதான் அவனோட மொத்த விளையாட்டையும் அவ ஒருத்திக்கிட்டேயே விளையாடிட்டு இருக்காம்மா. ஆனா ஒண்ணுமா, நேத்து ராத்திரி காயத்ரியும் சூர்யாவும் ஒண்ணு சேராததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குமா. என்ன மாமா சொல்றே? ஆமாண்டி அம்மா, சூர்யாவை போலீஸ் அழைச்சிட்டு போனது அவளுக்கு ஏதோ தடங்களா தோணிருக்கு. அதான் அவ 2 பேருமா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் மறுபடியும் விரதம் இருந்து பூஜை பண்ண போறாளாம். ஓஹோ, அதான் அந்த சேகர் மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி சுத்திட்டு இருக்கானா? மாமா, நேக்கு என்னமோ நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தானோன்னு தோன்றது. ஏமா அப்படி சொல்ற? ஆமாம்மா, ஒரு விஷயம் தள்ளி போறதுன்னா அதை விட நல்ல விஷயம் ஒன்று நடக்க போறதுன்னு தானம்மா அர்த்தம். வயசுல சின்னவளா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை ஒன்று சொல்றேன். சில விஷயங்கள் சீக்கிரம் நடக்கணுங்கிறத விட நல்லபடியா நடக்கணும்னு தான் நினைக்கணும். சரியா சொன்னம்மா. தப்பா நடக்கிறத விட தாமதமா நடந்தாலும் அது நல்லதா நடக்கணும்னு பெரியவா சொல்லுவா. எது எப்படியோ அடுத்த பௌர்ணமிக்காவது என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்தா சரி. கண்டிப்பா சேர மாட்டாங்க. ஏன்னா சூர்யா எனக்கு தான் அந்த ஆண்டவனே எழுதி வச்சிட்டான். அதனால தான் அவங்க 2 பேரையும் ஒன்னு சேர விடாம தடுத்திருக்கான்.
நீங்க சொன்ன டிரைவர் இவன் தானா? ஆமாம் சுந்தரராஜன். பட் இவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். இந்த கேஸை நான் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஆக்சிடெண்ட்டாக இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளே நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் இது ஆக்சிடெண்ட் தான் சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த டிரைவருக்கும் இந்த பொண்ணு கையல்வெளிக்கும் என்ன சம்மந்தம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இவனும் இறந்துட்டான், அந்த கையல்வெளியும் இறந்துட்டா, அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கணும் சுந்தரராஜன். கண்டுபிடிச்சா தான் கையல்வெளி யார் கொலை பண்ணாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த டிரைவரோட கேஸ் ஃபைல் எனக்கு கிடைக்குமா? என்ன சார் கேள்வி இது? இருங்க எடுத்துட்டு வரேன். இந்த ஃபைல் தான் சார். தேங்க்ஸ் சுந்தரராஜன். இதில் இருக்கிற அட்ரஸில் தான் அவன் டிரைவராக வேலை பார்த்துருக்கான். அங்கே போய் விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும். அப்ப பென்ட்ரைவ் இன்னும் கிடைக்கல. இல்லைங்க ஐயா, அது எனக்கு காரணம் சொல்றவங்கள விட காரியத்தை கச்சிதமா முடிக்கிறவனை தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? ஐயா, நானும் அவளுங்களை எப்படியெல்லாமோ மிரட்டி பார்த்துட்டேன் ஐயா. ஆனால் அவளுங்க நான் என்ன கேட்குறேனே புரியலன்னு சொல்கிறாளுங்க ஐயா. பின்ன நீ போன உடனே பென்ட்ரைவ் வந்து அங்கே தூக்கி கொடுப்பாங்களா? முட்டாள். அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற விஷயம் வெளியில வந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? என்னோட இத்தனை வருஷம் சாம்ராஜ்யமே போயிடுண்டா. கொஞ்சம் டைம் கொடுங்கய்யா. ஏற்கனவே 6 மாசம் டைம் கொடுத்தாச்சு. இப்போதான் அவ கிடைச்சவளையும் கோட்டை விட்டுட்டீங்களா? இதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் வேணுமா? இல்லைங்க ஐயா, இந்த தடவை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம் ஐயா. அடுத்து நீங்க என்ன பார்க்க வரும்போது பென்ட்ரைவோட தான் வரணும். இல்ல என் கண்ணிலே படாம ஓடிடுங்க. முடியாதுன்னா இப்பவே சொல்லிடுங்கடா. நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துனா அவ்வளவுதான். பென்ட்ரைவ் கொண்டு வந்தா நான் உங்க பேர்ல ஆளுக்கு ஒரு இடம் வாங்கி தரேன். இல்லைன்னா சுடுகாட்டில் போய் நீங்களே ஒரு இடத்த பார்த்துக்குங்க. என் கையால கொலை பண்ணி ரொம்ப நாளாச்சு. திரும்பவும் என்ன பென்ட்ரைவோட ஐயா. அண்ணே, என்ன சுப்பு இவ்வளவு சந்தோஷமா ஓடி வர? அண்ணே, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த காயத்ரி என்னதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் அந்த சிவனோட அருள் முழுக்க எனக்கு தான் கிடைக்கும்னு. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த காயத்ரியும் சூர்யாவும் ஒண்ணு சேரல. நிஜமா சொல்ற? நான் இப்பதான் காயத்ரியோட அம்மாவும் அப்பாவும் பேசினதை கேட்டுட்டு ஓடி வரேன்னு. இதுக்கப்புறம் அவங்க அடுத்த பௌர்ணமி வரைக்கும் திரும்ப விரதம் இருந்து பூஜை பண்ணி தான் ஒண்ணு சேருவாங்களாம். அவங்கள ஒண்ணு சேர விடாம பண்ண ஒரு நாள் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தேன்னு. இப்ப முழுசா 1 மாசம் கிடைச்சிருக்கு. இது போதும்னு இந்த 1 மாசத்துல காயத்ரி கிட்ட இருந்து நிரந்தரமா சூர்யாவை நான் பிரிச்சிருவேன். பாருடா, நீ சொன்ன உடனே மணி அடிக்குது பாரு. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அத்தைதானே கால் பண்றாங்க. சொல்லுங்க அத்தை. சுப்பு, சுப்பு. அத்தை, என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்ன மன்னிச்சிடுமா சுப்பு, என்ன மன்னிச்சிடு. ஐயோ அத்தை, என்ன நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. நான் குலதெய்வம் கோயிலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தேம்மா. போன இடத்துல என் பேரனை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. அத்தை, என்னது சொல்றீங்க? என் கௌதம கடத்திட்டாங்களா? ஐயோ,
கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? கௌதம தேடி பாத்தீங்களா? நானும் உன் மாமாவும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம்மா. என் பேரனை காணோம்மா. ஐயோ கௌதம், நீ எங்க இருக்க? யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே. கடவுளே, என் கௌதம்க்கு ஒன்னும் ஆக கூடாது. சுபு, அன்னைக்கு உன் அண்ணன் குழந்தை குடுங்கன்னு சொல்லி வந்து சண்டை போட்டார்ல, ஒருவேளை கோபத்துல குழந்தை அவர்தான் தூக்கிட்டு போனாரோ? ஐயோ அத்தை, என்னத்த நீங்க அவரதுக்கு குழந்தைய கடத்தணும்? கண்டிப்பா எங்க அண்ணன்ல கடத்திருக்க மாட்டாரத்த. அதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஐயோ, என் பேரனை யாரு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே. எங்க இருக்கானே தெரியலையே. ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஏன் என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிற? அத்தை ப்ளீஸ் அத்தை, கௌதம்க்கு ஒண்ணு ஆகாது, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நானும் அண்ணனும் உடனே கிளம்பி வரோம். சரிம்மா, சரி வாங்கண்ணே போலாம். கடவுளே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என் பிள்ளையதான் என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட, இப்ப என் பேர பிள்ளையையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே. அத்தை, சுப்பு, சுப்பு, நான் என் பேரனை தொலைச்சிட்டேம்மா, தொலைச்சிட்டேன். என் செல்வத்தை தொலைச்சிட்டனே. என்ன நம்பி கொடுத்தியே, அந்த தங்கத்தை நான் தொலைச்சிட்டேம்மா. சுப்பு, தங்கத்தை தொலைச்சிட்டேன். ஐயோ அத்தை, ப்ளீஸ் அழாதீங்க அத்தை. நம்ம கௌதம்க்கு ஒண்ணும் ஆகாது. பார்த்து பார்த்து வளர்த்தனேம்மா. இப்படி பால் குடி மறக்கிறதுக்குள்ள பச்சை பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டேனே. பாருங்கம்மா, இப்பதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கோம். அழாதீங்க, நம்ம கௌதம சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா அத்தை, போலீஸ் இப்பவே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் குழந்தை கிடைச்சிரும். நீங்க அழாதீங்க அத்தை. எப்படிமா என்னால அழாம இருக்க முடியும்? காணாம போனது என் பேர குழந்தை இல்ல, மறுபிறவி எடுத்து வந்த என்னோட மூத்த குழந்தை. அவனை தொலைச்சிட்டு நான் எப்படி அழாம இருக்க முடியும்? அழு, ஐயோ, நல்லா அழு. பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டு வந்தல, நல்லா அழு. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு நினைச்சு அழு. என்ன சுப்பு, கடவுள் ஒருத்தன் இருக்கான்னு இப்போ ஆச்சும் புரிஞ்சுக்கிட்டியா? அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தானே காயத்ரியை அந்த பாடுபடுத்தின. அதான் அந்த கடவுளை உன்கிட்ட இருந்து குழந்தைய தட்டி பறிச்சுக்கிட்டான். நீ செஞ்ச பாவம் அது உன் புள்ளைய பாதிச்சிருக்கு. நிறுத்துக்க சம்மதி. இவளே பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கா. நீங்க என்னடா இப்படி இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? எதுக்குடா இறக்க பண்ணோம்? இல்ல எதுக்கு இறக்க பண்ணோம்? காயத்ரிய மலை உச்சில இருந்து தூக்கி போட்டப்ப நீ இறக்கப்பட்டியா? உன் தங்கச்சி அவளை கொன்னேதான் ஆகணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாலே, அவ இறக்கப்பட்டாளா? இல்ல குழந்தை இருக்கிறவதான் என் மருமகன் சொல்லி காயத்ரியை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினாலே என் பொண்டாட்டி, அவ இறக்கப்பட்டாளா? அப்புறம் நான் மட்டும் எதுக்குடா இறக்கப்படணும்? பெத்த புள்ள காணாம போச்சுன்னு சொல்லி உன் தங்கச்சி துடிக்கிறாளே, இதே மாதிரி தானே காயத்ரி செத்துட்டான்னு கேள்விப்பட்டதும் அவங்க அம்மா அப்பாவும் துடிச்சிருப்பாங்க. ப்ளீஸ், எனக்கு ஆறுதல் சொல்லாட்டி கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பேசி பேசி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஆறுதலா உனக்கா? கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறத மட்டுமே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறத பார்த்தா ஆறுதல் சொல்ல தோணாது, ஆனந்தப்படத்தான் தோணும். நீங்க எங்களுக்கு ஒண்ணு ஆறுதல் சொல்ல வேண்டாம், ஆனந்தப்படவும் வேண்டாம். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. தொலைஞ்சு போனது என் பேர, நாங்களே அவனை தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம். போங்க, தாராளமா போய் கண்டுபிடி. யார் வேணானா? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய் சுப்பு, உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக மட்டும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறமாவது பாவம் செய்யறத விட்டுட்டு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்க பாரு. அப்படியாவது குழந்தை கிடைக்கட்டும்.
பண்ணாதீங்க. ரெடிமா? ரெடிமா? ரோலிங் போயிட்டு இருக்கு. ரோலிங் போயிட்டு இருக்கு. நீ என்ன குழந்தையா? சார், அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள்.